வணக்கம் உறவுகளே, என்றும் பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. முதலில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த T20 போட்டியில் இந்திய அணியினர் 5 இலக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் முதலாவதாக களத்தடுப்பினை தெரிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியினர் 6 இலக்குகளை இழந்து 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 186 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தனர். ஆஸ்திரேலிய அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் டிம் டேவிட் 38 பந்துகளில் 74 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். டிம் டேவிட் இதில் 8 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் அடங்கலாக அதிரடியாக துடுப்படுத்தாடி 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் தன் பங்குக்கு 39 பந்துகளை எதிர்கொண்டு 8 4 ஓட்டம் 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங் 4 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை கைப்பற்ற, சுழல் பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு 187 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களம் நுழைந்த இந்திய அணியினர் ஆரம்பம் முதல் அதிரடியாக துடுப்படுத்த ஆடியிருந்தனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கியிருந்த போதும் 16 பந்துகளை எதிர்கொண்டு 25 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். இதில் 2 6 ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்கள் அடங்கும். அதே போன்று திலக் வர்மா 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, வாஷிங்டன் சுந்தர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் அதிரடியாக துடுப்படுத்தாடி 23 பந்துகளை எதிர்கொண்டு 4 6 ஓட்டங்கள் 3 4 ஓட்டங்கள் அடங்கலாக 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, இந்திய அணியானது 5 இலக்குகளை இழந்து 18.3 ஓவர்களில் 188 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் 5 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக வேகப்பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். முதலாவது போட்டியானது மழை குறுக்கீட்டினால் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினர் வெற்றி பெற்றிருந்தனர். தற்போது 3வது போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றனர். தற்போது தொடரானது 1-1 என சமப்பட்டிருக்கிறது. எஞ்சியிருக்கின்ற 2 போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெற்று இந்த 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்றும் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். 2 அணிகளுக்கும் இடையிலான 4வது T20 போட்டி எதிர்வரும் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே போன்று பல்வேறு விளையாட்டு செய்திகளை நீங்கள் கண்டுகொள்ள எமது யூடியூப் தளத்தை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.